நேற்று உதயநிதி அவர்களுடைய பிறந்த தினம். அதுல கமலஹாசன் அவர்கள் கலந்துகிட்டு பேசுறாரு. அப்பொழுது கண்ணை மூடிட்டு பார்க்கும்போது கமலஹாசன் பேசுறாரா இல்ல திமுக தொண்டன் யாராவது பேசிட்டு இருக்காங்களா அப்படின்ற அளவுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு பேசிட்டு இருக்காரு. சோ இருட்டை பார்த்து பயப்பட வேண்டாம், உதயம் வரும், உதயநிதியும் வருவார், அவருக்கான பாராட்டு விழா நம்ம நடத்துவோம், அப்பொழுது இந்த அரங்கெல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு லிட்டரலா ஒரு திமுக காரர் எப்படி பேசுவாரோ அதை தாண்டி கமலஹாசன் அவர்கள் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு அந்த மேடையில. சோ எப்படி பாக்குறீங்க உதயநிதி அவர்களுக்கு கமலஹாசன் அவர்கள் இந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா பேசாரா அல்லது ஆதரவா எப்படி வேணா எடுத்துக்கலாம். சோ இந்த அளவுக்கு அவருக்கு அனுசரணையா பேச வேண்டிய அவசியம் என்ன? சோ இந்த ஸ்பீச் எப்படி பாக்குறீங்க? தமிழ் மக்களும் அரசியல்ல நம்ம கேர்ஃபுல்லா இருக்கும். கமல்ஹாசன் அவர்கள் செய்த அந்த விஷயம் இருக்கு பாருங்க, அது திருப்பி ரிப்பீட் ஆயிட்டு திரும்பவும் நம்ம ஏமாந்துடக்கூடாது. ஸோ கமல்ஹாசன் அவர்களை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு நடந்த விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரணும். அப்படியே ரீவைண்ட் பண்ணி கொஞ்சம் பாருங்க, எந்த அளவுக்கு அவர் திமுக எதிர்த்து அரசியல் பண்ணார். திமுக காரங்க இவர் எதிர்த்து என்னெல்லாம் பேசினாங்க, பிஜேபியோட பி டீம்னாங்க. அப்புறம் இவர் என்ன அவங்கள பார்த்து சொன்னாரு, அவங்கதான் பிஜேபியோட பி டீம் சொன்னாரு நினைக்கிறேன் இவரு. சோ இந்த மாதிரி மாத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க, ரிமோட்டை வச்சு டிவியை உடைச்சாரு. சோ அப்படிலாம் திமுகவை எதிர்த்த ஒரு மனிதர் கொஞ்சம் ஸ்டோன் டவுன் ஆனா நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. கம்ப்ளீட்டா இறங்கி போய் திமுக காரனை விட திமுகவை அதிகமா பாராட்டி பேசுறாருன்னா இது சம்திங் ஃபிஷிங் ஆகல, ஏதோ சில சிக்கல்கள் இந்த கதையில இருக்கு. சோ அதனால இதை நீங்க கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். இது மாதிரி திரும்பவும் நடந்துடக்கூடாது. சோ நீங்க திமுக எதிர்ப்புன்னு நம்பி அவருக்கு ஓட் போடுறீங்க, அவர் கம்ப்ளீட்டா திமுக எதிர்ப்பை தூக்கி போட்டுட்டு இந்த பக்கம் நிக்கிறாரு, திமுகவோடய நிக்கிறார். சோ திரும்பவும் இது நடந்துடக்கூடாது. இது திரும்பவும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப ஏறக்குறைய அதே மாதிரி ஸ்கிரிப்ட் இப்ப போய்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. கமல் இப்ப பண்ண வேலையை விஜய்ன்ற ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு. கமல் உங்களை ஞாபகப்படுத்துறதுக்கான ஒரு எலிமெண்ட் தான். நீங்களும் அவரை பார்க்கும் போதெல்லாம் அந்த பிளாஷ்பேக் எல்லாம் ஓட்டி பாருங்க, நெவர் அகைன் பாங்க, திரும்பவும் நம்ம ஏமாந்துடக்கூடாது. சோ அந்த புரிதல் வேணும், அது ரொம்ப அவசியம். இப்ப செகண்ட் முக்கியமான ஒரு கேள்வி கேட்டீங்க, கமல் அவர்களுக்கு என்ன தேவை, இவ்வளவு தூரம் இறங்கிட வேண்டிய தேவை என்ன? மக்கள் நீதி மையம் கட்சியை பொறுத்தவரை இந்த கட்சி ஒண்ணுமே இல்லை. சோ ஒரு தலைவரோட லெவரேஜே என்ன, ஒரு தலைவரோட ஸ்ட்ரென்த்தே அவர் கட்சியில இருந்தா வருது. சோ இப்ப மக்கள் நீதி மையம்ன்ற கட்சிக்கு எந்த ஸ்ட்ரென்த்துமே இல்லைன்ற சூழல் ஆகும்போது கமல்ஹாசன் அப்படின்ற இண்டிவிஜுவல் ஒரு சாதாரண இண்டிவிஜுவலா மாறிடுறாரு. சோ அப்ப அவர் யாரை நம்பி இருக்காரு? இப்ப திமுக அவரை கட்சியை நம்பி அவர் இல்ல, அவர் திமுக நம்பி தான் இருக்காரு. சோ நேச்சுரலா இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, ஏன் அவர் இந்த அளவுக்கு இறங்கி போறாருன்னு, அவரோட கட்சி ஸ்ட்ராங்கா இருந்து அவரோட கட்சிக்கு ஒரு 5% ஓட்டு இருந்ததுன்னா அவர் இந்த அளவுக்கு இறங்கி போக வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்காரு. சும்மா எலெக்ஷனுக்கு ஒரு 6 மாசம் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப காணாம போயிட்டு எலெக்ஷன் முன்னாடி திருப்பி ஒரு 6 மாசம் முன்னாடி வருது. இப்பயும் கமல்ஹாசன் எலெக்ஷன் தான் வந்திருக்காரு. கண்டிப்பா அதுக்கு முன்னாடி வருஷம் முன்னாடி ஆள் இல்ல, ஒரு இஷ்யூ பேசல. இப்ப எலெக்ஷன் கிட்ட வரும்போது தான் திரும்ப ஆக்டிவ் ஆயிருக்காரு. சோ இது வேற விதமான ஒரு அரசியல். எலெக்ஷன் டைம்ல மட்டும் கரெக்டா வெளியே வருது, மற்ற நேரங்கள்ல கட்சியும் இருக்காது, ஆர்கனைசேஷனும் இருக்காது, தொண்டர்களும் இருக்க மாட்டாங்க. பிசினஸ்ல ஷெல் கம்பெனிஸ் சொல்லுவாங்கல்ல, ஒரிஜினல் கம்பெனிஸ் இருக்கும், ஷெல் கம்பெனிஸ் இருக்கும். ஒரிஜினல் கம்பெனிஸ்னா கம்பெனின்ற பேர் இருக்கும், கம்பெனிக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும், உள்ள ஒரு 1000 பேர் வேலை பார்த்துட்டு இருப்பான், ஒரு வேல்யூ ஆட் பண்ணிட்டு இருப்பான். ஷெல் கம்பெனின்றது அட்ரஸ் இருக்கும், கம்பெனிக்கு ஒரு பேர் இருக்கும், அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா காசும் கொஞ்சம் இருக்கும், ஆனா உள்ள ஒண்ணும் இருக்காது, கம்பெனி ரன் ஆகாது, இது ஒண்ணுமே இருக்காது. சில நேரங்களில் நீங்க அட்ரஸ்ல போய் பாத்தீங்கன்னா அங்க கம்பெனியே இருக்காது. அந்த மாதிரி ஷெல் கம்பெனிஸ். சோ ஒரு கூடு மட்டும் தான் இருக்கும், ஒரு கம்பெனி மாதிரியான தோற்றம் இருக்கும். நீங்க ஆன் பேப்பர் பாத்தீங்கன்னா நிறைய கணக்கெல்லாம் இருக்கும், இது ஒரு கம்பெனி தான் போல நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க இடத்துக்கு போய் பாத்தீங்கன்னா கம்பெனி இருக்காது, ஷெல் கம்பெனி பாங்க. எம்என்எம் ஒரு ஷெல் கம்பெனி மாதிரி தான், ஒரு ஷெல் பொலிட்டிக்கல் பார்ட்டி. டிவிகேவும் ஒரு ஷெல் பொலிட்டிக்கல் பார்ட்டி தான். சோ அதனால மற்ற கட்சிகளுக்கும் இவங்களுக்கும் ஃபண்டமெண்டலா நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ரஜினிகாந்த் பண்ண பொலிட்டிக்ஸும் இதுதான். ரஜினிகாந்த் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தா அதுவும் ஒரு ஷெல் பொலிட்டிக்கல் பார்ட்டியா தான் இருந்திருக்கும், ஒரு கூடா தான் இருந்திருக்கும். இவங்க அரசியல் கரெக்டா ஒரு சூடு பிடிக்கக்கூடிய காலத்துல எலெக்ஷன் கிட்ட வரும்போது ஒரு கட்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு ஃபேம் இருக்கு, அதை யூஸ் பண்ணி ஒரு பொலிட்டிக்கல் இம்பாக்டை ஏற்படுத்துறாங்க. அது சில பேருக்கு லாபகரமா அமையுது, சில பேருக்கு பாதகமா அமையுது. அதை தாண்டி ஒரு கட்சிக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும்ல, அது எதுவுமே இந்த கட்சிகள் இருக்காது. கட்சினா அதுக்கு ஒரு ஹைரார்கி இருக்கணும். ஹைரார்கி இருக்குன்னா ஒவ்வொரு லெவல்ல இருக்கவங்களுக்கு ஒரு பவர் இருக்கும், நிர்வாகிகள் இருப்பாங்க, கட்சிக்கு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், ஆர்கனைசேஷன் இருக்கும், ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில ஈடுபட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஒவ்வொரு மாவட்டத்திலயும் அவங்க பிஸியா இருப்பாங்க. இது எதுவுமே இந்த கட்சிகளுக்கு இருக்காது. இன்ஃபேக்ட் அந்த கட்சிகளுக்கு அந்த ஹைரார்கின்ற அந்த ஸ்ட்ரக்சரே இருக்காது. விஜய் மட்டும் தான் டிவிக்கேல, கமல்ஹாசன் அவர்கள் கட்சியில கமல்ஹாசன் மட்டும் தான், யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஆனா இந்த கட்சியை பொறுத்தளவுல நீங்க ஒருத்தங்க எதிரியா பிக்ஸ் பண்றீங்க, அதுக்கப்புறம் அவங்களோட இவ்வளவு தூரமா இணக்கமா போறீங்கன்றத விட சரண்டர் ஆயிட்டீங்க கம்ப்ளீட்டா. ஆனா அந்த கட்சியில எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. அதுக்கான காரணம் அந்த கட்சிக்கு உள்ள ஒண்ணும் கிடையாது. அந்த கட்சி ஒரு இண்டிவிஜுவல் தான், சொல்றதாங்க, அவ்வளவுதான். டிவிகேவுக்கும் அதேதான். கட்சிக்குள்ள ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும், கட்சி தொண்டர்களை சார்ந்திருக்கணும், தலைவர்களை சார்ந்திருக்கணும். அப்படிலாம் இருக்கும்போது அவங்க கிட்ட பவர் இருக்கும். சோ இது ஒரு மாதிரி ஒரு ஷெல் கம்பெனி மாதிரி, ஒரு ஷெல் பார்ட்டி. இந்த பார்ட்டிஸ் சீரியஸான பொலிட்டிக்கல் பார்ட்டிஸே கிடையாது. இவங்க ஷெல் கம்பெனிஸ் மாதிரி தான் இருக்கு. இவங்களோட ரோல் என்னன்னா ஒரு 2 எலெக்ஷனுக்கு இவங்களை யூஸ் பண்ணிட்டு அதுக்கு தூக்கி போடுவாங்க. இவங்களோட தோற்றம் எங்க இருந்து வருதுன்னா, இன்னைக்கு அரசியல்வாதிகள் கையில ஏகப்பட்ட பணம் இருக்கு. அதனால இந்த மாதிரியான ஷெல் கம்பெனிஸ் மாதிரி ஷெல் பார்ட்டிஸ் உருவாகிறதுக்கான ஒரு சூழலும் தமிழ்நாட்டுல இருக்கு. உலகம் முழுக்க பாத்தீங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரியை பொலிட்டிஷியன்ஸ் பெரிய லெவல்ல கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அது எல்லா இடத்துலயுமே இருக்கும். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும், பொலிட்டிக்கல் கண்ட்ரோல் ஸ்ட்ராங்கா பிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கு. அதனால என்னைக்கும் இந்த சிஸ்டமோட பார்ட்டா இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் நம்பி போறது பெரிய ரிஸ்க். ஏன்னா அவங்க இந்த சிஸ்டமோட பார்ட் அண்ட் பார்சல். கமல்ஹாசன் அவர்கள் 50 இயர்ஸ் அவர் இந்த சிஸ்டம்ல டிராவல் பண்ணிருக்காரு, 50ல கூட
டிராவல் பண்ணிருக்காரு. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் ஒன் ஃபைன் மார்னிங் இது எல்லாத்தையும் நான் மாத்தணும்னு உங்களுக்கு அந்த எண்ணம் வராது. அதனாலதான் நான் எப்பவுமே சொல்றது ட்ராக் ரெக்கார்டை பாருங்க. ஒருத்தனோட ட்ராக் ரெக்கார்டு எப்படி இருக்கு, நிஜமாவே ஸ்டார்டிங்ல இருந்து சண்டை போட்டு இருக்கானா, நிஜமாவே மக்கள் மேல அவனுக்கு அக்கறை இருக்கா, திடீர்னு ஒருத்தன் ஒரு 50 வயசுல எனக்கு அக்கறை வந்துருச்சு மக்கள் மேலன்னு வரான்னா, அதுவும் குறிப்பா அந்த சினிமா பேக்கேஜோட வராங்கன்னா அது சிக்கல் தான். இப்ப சினிமான்றது அது ஒரு தொழில். எப்படி நானும் நீங்களும் ஒரு தொழில் இருக்குமோ, எப்படி ஐடி தொழில் இருக்கோ, அது மாதிரி தொழில் தான். ஆனா இந்த ஒரு தொழில் இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, இது பொலிட்டிஷியன்ஸோட கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு தொழில். பிளஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க எல்லாம் இண்டிவிஜுவல்ஸ், அவ்வளவுதான், ஃபேமஸான இண்டிவிஜுவல்ஸ். ஸோ நீங்க ஃபேமஸான ஒரு இண்டிவிஜுவலா இருக்கும்போது உங்களுக்கு இழக்கிறதுக்கு ரொம்ப நிறைய இருக்கு. நீங்க ஜஸ்ட் ஒரு இண்டிவிஜுவல் தான். நீங்க ரொம்ப பிரச்சனை எல்லாம் பண்ணீங்கன்னா பட்டு தூக்கி போட்டுருவாங்க அவங்கள. ஆக்டர்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியலிஸ்ட் மாதிரி கிடையாது, அவங்களுக்கு பெரிய அந்த இன்ஸ்டிடியூஷனல் பேக்கப் கிடையாது, அவங்க இண்டிவிஜுவல்ஸ் தான். அவங்க ஒரு லிமிட்டை கிராஸ் பண்ணி போனாங்க, அவங்க ஒரு நாள் இல்லாம ஆக்கிடுவாங்க. ஸோ அந்த வீக்னஸ் இருக்குன்னு அவங்களுக்கும் தெரியும். ஸோ அதனால ஈஸியா அவங்கள ஸ்ட்ரிங்ஸை யூஸ் பண்ணி ஸ்ட்ரிங்ஸை புல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணலாம். அதனால அவங்கள நம்பும் போது நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் ஒவ்வொரு டிஸ்ட்ராக்ஷன் நம்ம சொசைட்டில இருக்கு. மக்கள் நல கூட்டணியால மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அது ஒரு கம்ப்ளீட் டிஸ்ட்ராக்ஷன், அஜெண்டா ட்ரிவன் டிஸ்ட்ராக்ஷன் அது. ஸோ ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் ஒவ்வொரு டைவர்ஷன், ஏதாவது ஒரு புதுசா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி, ஒரு சென்சேஷனை கிரியேட் பண்ணி நிஜமான மாற்ற நோக்கி மக்கள் போகாம டைவர்ட் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. 2016 நீங்க சொன்ன மாதிரி மக்கள் நல கூட்டணி, 2021 கமல்ஹாசன், இப்ப புதுசா இப்ப பெரிய பிளேயர் ஒருத்தர் இறங்கியிருக்காரு, விஜய் இப்ப இறங்கியிருக்காரு. ஸோ இந்த டைவர்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஒரு கட்சி இருக்கு, ஒரு தலைவர் இருக்காருன்னா அவங்களோட பிஹேவியர் பேட்டர்ன் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து கரெக்டா பார்க்கணும். அதுல சில ரிப்பீட்டேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும், சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அது அந்த கட்சியோட தலைவரோட கேரக்டர், அது குணம் சார்ந்த விஷயம். ஸோ நீங்க அதை மாற்ற முடியாது. இந்த கட்சிக்கு ஸ்டார்டிங்ல இருந்து அந்த கேரக்டர் இருக்கு, கிளியர் கட்டா டிஎம்கேயோட நலன்களை பாதுகாக்கக்கூடிய வேலையை தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க.